காலம் பார்த்து காரியம் செய்ய வேண்டுமா? ஏன்? இதை பற்றி ஒரு சிறு விளக்கத்தை எனது நண்பர்களுக்கு தெரியப்படுத்த இருக்கிறேன். ஜோதிடம் என்பதே காலத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கருவிதான். ஜோதிடம் என்ற சொல்லுக்கு பொருள் விதி, அதுதான் அர்த்தம். அதை காலம் என்று சொல்லலாம், வரம் என்று சொல்லலாம். காலம், வரம், தலையெழுத்து, விதி அனைத்தும் ஒன்றுதான். காலம் பார்த்து காரியம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்களே, மனித வாழ்க்கையில் 2 அத்தியாயம்தான் உண்டு. ஒன்று நல்ல நேரம், இன்னொன்று கெட்ட நேரம். நல்ல நேரம் என்பதை நாம் அறிந்து கொண்டு ஒரு காரியத்தை செய்தோமானால் நிச்சயமாக வெற்றி தான், அதில் சந்தேகத்துக்கு இடமே இல்லை. காலம் சரியாக இல்லாத போது ஒரு காரியத்தை நாம் செய்தால் நிச்சயமாக தோல்விதான், அதிலும் சந்தேகத்துக்கு இடமில்லை. இப்போ மனித வாழ்க்கை என்பது வெற்றி தோல்வி 2 அத்தியாயத்தை மட்டுமே கொண்டது. லாபம் நஷ்டம், சிரிப்பு துக்கம், இந்த மாதிரி எல்லாமே 2 வகையை கொண்டதாக தான் இறைவன் படைத்திருக்கிறார். அதில் நல்ல நேரம் ப்ளஸ் கெட்ட நேரம். இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு நல்ல ஜோதிடன் மூலம் நம் ஜாதகத்தை கொடுத்து பரிசீலனை செய்து, நல்ல நேரம் என்றால் நாம் எந்த வழியில் செல்லலாம், என்னென்ன காரியங்களை செய்யலாம், அதற்கு மாறாக தவறான காலம், அதாவது கெட்ட நேரம் என்றால் நம்முடைய காரியங்களை நாமே சுருக்கி கொள்ளலாம். ஏன்னா வள்ளுவன் தெய்வப்புலவன் மிக எளிமையாக 2 குறள்களை நமக்காக சொல்லியிருக்கிறார். தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சி தன் மெய்வருத்து கூலிதர்னு சொன்ன அதே வள்ளுவன், ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாட்சை அப்படின்னா, இது 2க்கும் பொருள் என்ன? எவ்வளவு பெரிய திறமைசாலியும் எவ்வளவு பெரிய அறிவாளியும், ஏன் சாதாரண பாமரனும் கூட, ஒரு நல்ல நேரம் என்பது தெரிந்தோ தெரியாமலோ செய்தால் அவன் பன்மடங்கு வெற்றி பெறுகிறான். கெட்ட நேரம் என்பது ஒன்று இருந்துவிட்டால் எந்த வகுப்பை சார்ந்தவர்களும் எவ்வளவு அறிவாற்றல் உள்ளவர்களும் தோல்வியடைய செய்கிறார்கள்.